ஆண்களின் பங்களிப்பு எனது வாழ்வில். ஆண்களால் உடைக்கப்பட்டிருந்தாலும், அதே மாதிரி ஆண்களால் தான் கட்டப்பட்டதும் ஆண்களால் தான். ஒரு தீப்பெட்டி ஒரு வீட்டை கொளுத்தவும் பயன்படுத்தப்படலாம். ஆனால், அதே நேரம் விளக்கை கொளுத்தவும் பயன்படுத்தப்படலாம். அதே போலதான் ஆண்களும். வீடு பற்றி எரிந்த பின்னரும் நாங்கள் தீப்பெட்டியை ஒரு நாளுமே அலட்சியம் செய்வதில்லை. அந்த தீப்பெட்டி எப்போதும் எங்களோடு கூடத்தான் இருக்கும். இதே போலதான் தீப்பெட்டி எவ்வாறு ஒரு அழிவை ஏற்படுத்தினாலும் அது எமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்றதோ அதே போலதான் ஆண்களும் எனது வாழ்க்கை. அழிக்கப்பட்டதும் ஆண்களால், உருவாக்கப்பட்டதும் ஆண்களால். ஆண் ஒரு தீப்பெட்டி போல ஒரு மகத்துவமான இடத்தில் இன்றும் என் வாழ்வில் இருக்கிறார். தீப்பெட்டிக்கு எனது வீட்டில் எவ்வளவு முக்கியம் இருக்கின்றதோ, ஆக்கும் அழிக்கும் சக்தியை கொண்ட அந்த தீப்பெட்டி போல ஆண்களும் எனது வாழ்வில் ஒரு முக்கியமானவர்கள். முதலாக நான் தனியாக பயணிக்கிறதற்கு துணையாக நின்றது ஒரு ஆண். அன்றைய காலகட்டத்தில் அந்த ஆணை நான் டேட்டிங் செய்த போது நான் மிகவும் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராக இருந்தேன். எனக்கு வெளியில் கதைப்பதற்கு கூட ஒரு பயம். அவரை சந்தித்த போது நான் தலையை குனிந்தவாறு தான் கூறினேன், நான் விவாகரத்தான பெண் என்று. அதை ஒரு ஆணிடம் தெரியப்படுத்துவது, ஒரு சக மனிதரிடம் நான் விவாகரத்தானவள் என்று சொல்லவே பயந்த ஒரு நபர். அவ்வளவு ஒரு கூச்ச சுபாவம், குரல் அற்ற ஒரு நிலையில் இருந்தபோது அந்த ஆண், நான் சந்தித்த அந்த ஆண், திருமணம் முடிக்கணும் என்று ஆசைப்பட்ட அந்த ஆண், அவர்தான் என்னை முதலாக ஸ்பீட் டேட்டிங்குக்கு போகணும், இப்படி கதைக்காமல் இருந்தால் வாழ்வில் எதுவுமே நடக்க போறதில்லை, யாருமே எந்த உதவியும் செய்ய போவதில்லை, நீதான் வெளியில் போய் நீ யார் என்று சொல்லி உன்னை பற்றி கதைத்து உன்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த டேட்டிங், ஆன்லைன் டேட்டிங் கொண்டு போய் சேர்த்தது ஒரு ஆண். அது நல்லது தீமை இரண்டுமே இருக்கின்றது. தீப்பெட்டி போலதான் இணையதளத்தினால அடைந்த நன்மைகள் பல, அதே நேரம் பல தீமைகளும் உண்டு, அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆகவே அந்த பயணமானது ஆண்களோடு எவ்வாறு கதைக்கோணும், எப்படி பழகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், நான் வளர்ந்தவராகத்தான் இந்த டேட்டிங் குள்ளே போன நான். ஆனால் கனடா போன்ற நாடுகளில் குழந்தைகள், அதாவது பாடசாலை மாணவர்கள் இந்த டேட்டிங்குக்குள்ளாக போவார்கள். ஆகவே நான் செய்ததெல்லாமே ஒரு 10 வயதினர் செய்யும் விடயங்கள். ஆகவே 10 வயதில் எவ்வாறு தவறுகளை அவர்கள் செய்து அவர்கள் அதன் மூலம் கற்றுக்கொண்டு அவர்கள் முன்னேறி செல்வார்களோ அதே போல எனது வாழ்க்கையும் அமைந்த காரணத்தினால அங்கு நிறைய பொறுமை இருந்தது. நான் வளர்ந்தவராக பிழைகள் விடும்போது விசேடமாக குறித்த இந்த நபர் காதல் பயப்பட்டு காதலோடு இருந்தாலும் அதே நேரம் ஒரு உரிய அரணாக, ஒரு பாதுகாப்பாக என்னை வழிநடத்தக்கூடியதாக இருந்தது ஒரு வாழ்வின் ஆசீர்வாதம். அதே நேரம் தந்தை ஸ்தானத்தில் இருந்து வழிநடத்திய ஆண்கள் பலர். அதில் முக்கியமானவர் நான் முதலாக கியூபா நாட்டுக்கு தனியாக பயணிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். அவருடைய மகள் என்னை விட 2 வயது குறைவானவர், மிகவுமே ஒரு துணிச்சலான பெண்மணி. ஆகவே அவருடைய மகள் எதையெல்லாம் தனியாக செய்தாரோ அதையெல்லாம் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை ஊக்குவித்த ஒரு நபர். எனது பிறந்த நாள் கொண்டாட்டங்களை மிகவும் விமரிசையாக கொண்டாடியவர்.
எனக்காக கேரட் கேக் செய்து, நான் கேரட் கேக் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அதை செய்து, அந்த பிறந்த நாள் நாளன்று என்னை இருத்தி வைத்து அவர்கள் குடும்பத்துடன் எனக்கு என்னை செலிப்ரேட் கொண்டாடுவார்கள். உண்மையிலேயே அது ஒரு ஆசீர்வாதம். உண்மை எங்கட தமிழ் சமுதாயத்தில் ஆண்கள் வந்து சமைச்சு பெண்களுக்கு போட்டு, அது வந்து இன்றைய காலகட்டத்தில் நடக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு எதுவுமே இருக்கவில்லை. அவ்வாறான ஒரு வேளையில் ஆண்கள் எனக்கு சமைத்து போட்டு என்னை பராமரித்தது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான விடயம். நான் மாதவிடாய் காலத்தில் அன்றைய காலத்தில் மிகவுமே வந்து ஒரு ஓய்வின்றி இருந்தபோது என்னை ஓய்வு எடுக்க சொல்லி சொன்னது வந்து ஒரு ஆண். அந்த காலத்தில் வந்து நான் வந்து இந்த மாதவிடாயை பற்றி பேசுவதே இல்லை, அதை யாரிடமும் சொல்லுவதே இல்லை. ஆனால் அந்த ஆண் வந்து அதன் முக்கியத்துவம், அதேன் நான் வந்து அந்த நாட்களில் நான் வந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூறினார். அதே நேரம் வந்து ஆண் ஒருவர் வந்து அவருடைய அம்மா அந்த பீரியட் டைமில் எவ்வாறு இருந்தார், அவர் வேற்று நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அதை என்னுடன் பகிர்ந்தார். ஆகவே வந்து என்னை சுற்றி இருந்த ஆண்கள் வந்து இந்த மாதவிடாய்க்கு வந்து மிகவுமே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஆணாக இருந்தார்கள். நாங்கள் அன்று ஸ்ரீலங்காவில் வாழ்ந்தபோது பேடை கூட துணியிலால் சுற்றி வாங்குவோம். கடைக்கு போய் கடைக்காரன் ஆம்பளையாக இருந்தால் அந்த மனைவி வரும் வரையும் காத்திருப்போம் அந்த பேடை வாங்கிட்டு வர. இவ்வாறு ஒரு கூச்சலான சூழ்நிலையில் வாழ்ந்த எனக்கு வந்து இந்த ஆண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் தந்த அந்த சப்போர்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். ஒரு சகோதரனாக, தந்தையாக, இந்த விதத்தில் எல்லாம் ஆண்களை நான் பார்த்துள்ளேன். காதலனாக மாத்திரமல்ல, நட்புக்கு மேலாக அவர்கள் என் மீது வைத்து பயணித்த பயணம் வந்து மிகவுமே வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பயணம். அன்புடன் வழிநடத்திய ஆண்கள் பலர், அதில் கத்தோலிக்க மத குரு தலைவர்கள் மிகவும் அதிகமாக அடங்குவர். அதே நேரம் வந்து இந்த விபசான தியானத்தை செய்ய ஆரம்பித்த போது பௌத்த மத துறவிகளும் வந்து மிகவுமே வந்து அக்கறையுடன் என்னை வழி நடத்தினார்கள். என்னென்று சொன்னால், ஆன்மீகம் என்றது வந்து எங்களை நாங்கள் குணப்படுத்தி எங்களை மன ஆரோக்கியம் சந்தோஷமாக வாழ்கிறது தான். அதை வந்து எந்த விதத்திலும் எவ்வாறும் எப்படியும் செய்யலாம். ஆகவே அதற்கு வந்து மிகவுமே வந்து எல்லா கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், ஈவன் இந்து சமய குருக்களை கூட சந்தித்துள்ளேன். அவர்களுடைய துணை எல்லாமே வந்து எனக்கு ஒரு வாழ்வில் வழிகாட்ட உதவியாக இருந்தது. அத்துடன் குடும்பத்து ஆண்கள், விசேடமாக அம்மப்பா, அதே நேரம் வந்து மச்சான்மார் எனக்கு மிகவுமே வந்து ஒரு துணியாக இருந்தார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தில் வந்து ஒரு மச்சானை திருமணம் செய்வது என்ற ஒரு கருத்துப்பாடு இருந்த நிலையிலும் வந்து அவர்கள் மச்சானுக்கு மேலாக ஒரு சகோதரனாக என்னை வந்து எனக்கு துணை நின்றது வந்து இன்றுமே வந்து நான் வந்து அவர்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். ஒரு ஆசீர்வாதமாக. அதே நேரம் வந்து அதாவது உடன்பிறவா சகோதரங்கள், இவ்வாறு வந்து மற்ற குடும்ப உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லி பல ஆண்கள், இவர்கள் தான் என்னை உருவாக்கியது. இன்று நான் வந்து ஒரு பெண்ணாக தனித்து துணிந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வந்து ஆண்களின் சப்போர்ட் இன்றும் எனக்கு இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு பிரச்சனை என்று சொன்னால் கால் பண்ணி கதைக்கிறதற்கு ஆண்கள் இருக்கின்றார்கள். அதே நேரம் வந்து வழிகாட்டுவதற்கு ஆண்கள் இருக்கின்றார்கள். ஏதாவது பிரச்சனையா என்று சொல்லி கேட்கிறதற்கு ஆண்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்கள் துணையுடன் தான் இந்த பயணம் போகின்றது. ஆண்கள் வந்து எப்பவுமே வந்து எனது எதிரிகள் மாத்திரமல்ல, அவர்கள் எனது நண்பர்களும் தான்.
அவர்களை நண்பர்களாக ஆக்கி அவர்களோடு பயணிப்பது தான் வாழ்வின் ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆணின்றி நான் இல்லை. அம்மாவால் மாத்திரம் என்னை வந்து சுமந்திருக்க முடியாது, உருவாக்கி இருக்க முடியாது. தாயின் கற்பத்தில் 9 மாதம் இருந்தது தாய்மைக்கு பெருமையாக இருந்தாலும் அந்த ஆண்மை என்ற ஒன்று தான் அந்த தாய்மை அடைவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே அந்த ஆண்மையின் காரணமாகத்தான் நான் உருவாகிற ஒன்று. அந்த ஆண்மை தாய்மையை சந்தித்திருந்துவிட்டால் நான் என்ற ஒரு நபர் உருவாகி இருக்க முடியாது. ஆகவே அந்த என்னை உருவாக்கிய அந்த ஆண்மைக்கும் என்னை வழிநடத்துகின்ற எனக்கு உதவுகின்ற ஆதரிக்கின்ற எல்லா ஆண்களுக்கும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அவர்கள் துணை என்றும் என்னோடும் எல்லா பெண்களோடும் ஒரு தீப்பெட்டி விளக்கேற்றுவது போல அவர்கள் எங்களை தொடர்ந்து விளக்கேற்றி எங்களுக்கு ஆதரவாக இருக்கட்டும். நன்றி.